நாம் தமிழர் கட்சியின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிப்பது இந்த முறை அதிக சாத்தியம் இருக்கிறது. ஒலிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏன்னு கேட்டால், தவறுகள் நடக்கும்போது தட்டி கேட்பதற்கு எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும், அந்த தைரியம் இருக்க வேண்டும், அந்த கருத்து நேர்மை இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சியாரும் மக்களுக்காக உள்ள அரசியல் வரணும் அப்படின்ற வகையில் இந்த தடவை நாம் தமிழர் கட்சி இதில் சட்டமன்றத்துக்கு போகணுங்கிற விருப்பம். ஒரு சில கருத்து கணிப்புகள் 2 சீட்டு வருன்றாங்க, 4 சீட்டு அவருக்கு வருன்றாங்க, 10ன்னு இப்போ வருது. இதெல்லாம் மக்கள் தீர்ப்பு, நம்ம ஒன்றும் சொல்லலை. நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இயற்கையுடன் இயைந்து நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணணும், மரம் வளர்க்கணும், விவசாயத்தை ஊக்கப்படுத்தணும். இப்படி ஒரு கருத்தியல் ரீதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த சிந்தனைகளை மக்களிடம் பகிரக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 அதில் சீமான் சொல்லலாம். இந்த மக்களை திசை திருப்புவது இல்லாமல் நேர்மையான கோட்பாடுகளை வைத்து கருத்தியல் அப்படிங்கிற வகையில் சீமான் வரணும்னு சொன்னோம். இப்போ கூட்டணி சேர்ந்தால் சில லாபங்கள் கிடைக்கலாம், அரசியல் லாபங்கள். அதை அவர் வேண்டாம் என்று முடிவு செய்து கூட்டணி இல்லாமல் நிற்கிறார். இவங்களுக்கு இந்த அதாவது யாருக்கோ அடிமையாக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. திருமாவளவன் போன்றவர்களுக்கோ பிரேமலதா போன்றவர்களுக்கோ. ஒரு சீமானுக்கு அந்த அவசியம் இல்லை என்ற வகையில் அவர் சுதந்திரமாக செயல்படுகிறார். அவருக்கு என்ன விருப்பமோ அந்த கொள்கை கோட்பாடு பிரகாரம் பண்ணுறாரு. கருத்தியல் நேர்மை, அரசியலில் நேர்மை முக்கியமா இல்லை சந்தர்ப்பவாதம் முக்கியமா, எதை நம்ம ஊக்குவிக்கணுங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும். பார்ப்போம். இப்போ கூட தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒரு சங்கம், நிறைய சங்கம் இருக்குது. அதில் ஒன்றில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அதில் நேற்று சாயந்தரம் வந்த ஒரு இதில் 10 சீட்டு வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சுமார் 30 இடங்களில் தமிழ்நாட்டில் அவங்க 2ஆம் இடத்துக்கு வருவாங்கன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வருதுன்னா இப்போ மக்கள் சீமான் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், நாம் தமிழர் கட்சி போகணும், குறிப்பாக சீமான் போகணும் அப்படிங்கிறதுல இந்த தடவை ஒரு அதிக தீவிரம் காட்டுகிறார்கள். அதற்கு காரணம் இந்த அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசிட்டியார் அவர். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண். சார், இன்னும் தேர்தலுக்கு 2 நாட்கள் தான் இருக்குது. நாளை மறுநாள் தேர்தல். இந்த தருவாயில் நாம் தமிழர் கட்சியோட அந்த செயல்பாடு, அவங்க இந்த வாட்டி எப்படியாச்சும் அவங்களோட வேட்பாளர்களை சட்டமன்றம் அனுப்பியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்போட செயல்படுறாங்க. நாம் தமிழர் கட்சி சட்டமன்றம் செல்ல வேண்டியதுக்கான அவசியம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளராக? தமிழ்நாட்டில் கருத்தியல் ரீதியாக, கருத்தியல்னா மக்களுடைய பிரச்சனைகள், கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக இந்த இலவசங்களுக்கு எதிராக, அனாவசியமான இலவசங்களுக்கு, குடிநீர், மருத்துவம், கல்வியை தவிர மற்ற அனாவசிய, அதாவது இந்த ஆசை காட்டி ஓட்டு வாங்குகிற அந்த கலாச்சாரம், அந்த இலவசங்கிறது ஓட்டுக்கு காசு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அரசு திட்டம்ங்கிற வகையில் மாதம் 1000 ரூபாய் தரேன், அதை தரேன், இதை தரேன்னு சொல்லதா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இலவசங்கள் உண்மையிலேயே மக்களை சோம்பேறிகள் ஆக்கி விடுகின்றன. நீ அவனுக்கு உழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அவன் வேலை செஞ்சு பொழைச்சி அதில் சம்பாதிச்சு அதில் சேமித்து அவன் சொத்து வாங்குறான், என்ன பண்ணுறான், அதுதானே வாழ்க்கை. அதே மாதிரி இயற்கையுடன் இயைந்து நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணணும், மரம் வளர்க்கணும், விவசாயத்தை ஊக்கப்படுத்தணும். இப்படி ஒரு கருத்தியல் ரீதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த சிந்தனைகளை மக்களிடம் பகிரக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 அதில் சீமான் சொல்லலாம். வேறு யாருமே இல்லை, நம்ம இப்படி சொல்ல வேண்டாம். நிச்சயமாக நம்பர் 1 அதில். சரி, நம்பர் 1ன்னா மொத்தம் 10 பேர் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஒரு 2-3 பேர், மற்றவங்களாம் நம்ம சொல்லலை. மூத்த கட்சிகள் எதுவுமே இந்த லைனில் இல்லை. மூத்த கட்சிகள் எல்லாம் எவ்வளோ கொடுக்கலாம், என்ன எப்படி பண்ணால் ஓட்டு வாங்கலாம்,
நான் 8,000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒருத்தர் கூப்பன் கொடுக்குறேன்றாரு, ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து நான் வந்து இது கொடுப்பேன்றாரு. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இன்னும் அரசு வந்து ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு 8,000 கொடுப்பேன். விஜய் வந்து 25,000 ஒரு குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு எடுப்பேன். அப்புறம் வந்து முதியோர்களுக்கெலாம் 2,500 கொடுப்பேன். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கெலாம் 4,000 ரூபாய் கொடுப்பேன். டிப்ளமா ஹோல்டருக்கெலாம் 2,000 ரூபாய் கொடுப்பேன். எங்கே இருக்குது பணம்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 2026-27 வந்து 10.71 என்னமோ வருது. ஒரு பொருளாதார நிபுணர் நம்ம நண்பர் தான் அவர் பெரிய சர்வதேச பொருளாதார நிபுணர், தமிழர். அவருடைய கணக்கில் வந்து மறுபடியும் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால், இல்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி அள்ளி வழங்கினாலும் கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாய் அந்த 5 வருஷம் 2031 25 லட்சம் ரூபாய் கோடி கடன், 25 லட்சம் கோடி கடன் வந்துடும். எப்படி அடைப்பீங்க? அதுக்கு வட்டி கட்டி, அதுக்கு மாதம் மாதம் வட்டியே லட்சக்கணக்கான கோடிகளில் கட்டணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எது உண்மையிலேயே சாத்தியமோ, மக்களுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கும் மக்களுடைய நல்ல வாழ்க்கைக்கும், நல்ல வாழ்க்கைன்னா எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு, அமைச்சர் முத்துசாமி வந்து காலையில் எனர்ஜி ட்ரிங்க்கு தண்ணி அடிச்சுட்டு போனால் தான் வேலை பார்க்க முடியும். இது என்ன புதுசாக இல்லை நீங்கள் கேள்விப்பட்டது? தண்ணி அடிச்சுட்டு போனால் தான் வந்து ஒருத்தர் வந்து வேலை செய்ய முடியுமா, உடல் உழைப்பு. இதுக்கு முன்னாலெல்லாம் எவ்வளோ தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கட்டினது அந்த மாதிரி வந்து அந்த 1000 கால வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்களே, சாராயம் குடிச்சிட்டு, டாஸ்மாக் சாராயம் குடிச்சிட்டு தான் கட்டுறாங்களா? இப்படி இந்த மக்களை திசை திருப்புவது இல்லாமல் நேர்மையான கோட்பாடுகளை வைத்து கருத்தியல் அப்படிங்கிற வகையில் சீமான் வரணும்னு சொன்னோம். இப்போ கூட வந்து தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒரு சங்கம், நிறைய சங்கம் இருக்குது. அதில் ஒன்றில் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அதில் நேற்று சாயந்தரம் வந்த ஒரு இதில் வந்து கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து சரி நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய அந்த கண்ணோட்டத்தில் பண்ணுறாங்க. கடைசியில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலது சரியாக இருக்கும், சில பேர் சுத்தமாக வந்து எதிர்பக்கமாக மாற்றி வரும். நான் 15-17 வருஷத்துக்கு மேலே தமிழக அரசியல் பத்திரிகை நடத்தின போது ஒரு பெரிய நமக்கு இறைவன் அளித்த ஒரு வரம்னு நினைக்கணும், இல்லை வந்து நமக்கு கிடைத்த வாய்ப்புன்னு நினைக்கணும். எல்லா தேர்தலையும், அப்போ நடுவில் என்ன தேர்தல் வந்ததோ எல்லா தேர்தல்லையும், சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் என்ன நான் வந்து இப்போ கருத்து கணிப்பு போட்டனோ அது வந்து கரெக்டாக அப்படியே நடந்தது. இந்த ட்ரெண்டு, அந்த எண்ணிக்கைகள் கூட தொகுதி வாரியாக 90% மேலே சரியாக இருந்தது. திமுக தலைமையில், அதிமுக தலைமையிலலாம் கூப்பிட்டு அப்போ வந்து எப்படி கரெக்டாக பண்ணீங்க, நீங்கள் எந்த ஏஜென்சி யூஸ் பண்ணீங்க? எந்த ஏஜென்சியும் இல்லையா? தகவலை வச்சுக்கிட்டு என் மூளையை உபயோகித்து நான் வந்து ஒரு கணக்கு போடுறேன். கணக்கு சரியாக வருதுன்றது அப்போ தெரியாது, தேர்தல் முடிஞ்ச அப்புறம் தானே. அந்த மாதிரி இந்த தமிழ் ஊடகவியலாளர்கள் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, 10 சீட்டு வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சுமார் 30 இடங்களில் தமிழ்நாட்டில் வந்து அவங்க 2ஆம் இடத்துக்கு வருவாங்கன்னு போட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு கரெக்டாக தான் இருக்குமா இல்லையான்றது மக்கள் தான் முடிவு சொல்லணும், எந்த கருத்து கணிப்புமே. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வருதுன்னா இப்போ மக்கள் வந்து சீமான் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், நாம் தமிழர் கட்சி போகணும், குறிப்பாக சீமான் போகணும் அப்படிங்கிறதுல இந்த தடவை ஒரு அதிக தீவிரம் காட்டுகிறார்கள். அதற்கு காரணம் இந்த கருத்தியலாக அவர் பேசுகிறது, அவருடைய செயல்பாடுகள், இலவசங்கள் கூடாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு தேசிய தமிழுக்காகவும் பேசுகிறார், தேசியத்துக்காகவும் பேசுகிறார். மகாகவி பாரதி, வ.உ.சி. இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்து கொண்டு பேசுகிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்து கணிப்பு எது சரியாக வரும்ன்றது நம்ம போய் அது சொல்கிறத விட நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த ட்ரெண்ட் வந்து இப்போது சீமானுக்கு இதுக்கு முன்னால் இருந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அவருக்கு காரைக்குடியில் வெற்றி முகம். இப்போ கூட அன்றைக்கி கார்த்தி சிதம்பரம் வந்து பேசினார், காரைக்குடிக்காரரே இல்லை, வெளியிலேருந்து இங்கே வந்து பேசுகிறாரு. ராகுல் காந்தி வயநாட்டில் போய் நின்னார, அவர் நான் கேரளா மலையாளி அவர் இல்லை. அப்போ கார்த்தி சிதம்பரம்னு வாயில் விரல் போட்டுருந்தாரா? பிரியங்கா காந்திக்கு கன்னியாகுமரியில் விருப்ப மனு போட்டார் கார்த்திக் சிதம்பரம்.
அப்புறம் காரைக்குடின்னா இவர் இப்போ சொந்த ஊர் சிவகங்கை சீமானுக்கு. சிவகங்கை பக்கம் எவ்வளோ தூரம்? சிவகங்கை ராமநாதபுரம் ஏதோ அந்த பக்கம் வச்சுங்க. எவ்வளோ தூரம்? இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்து சென்னையில் குளத்தூரில் நிற்கிறாரு நம்ம முதல்வர் ஐயா, சேப்பாக்கத்தில் துணை முதல்வர் நிற்கிறாரு, சொந்த ஊர் திருவாரூர் திருக்கோளை. அதுக்கப்புறம் இல்லை அவங்க ஓங்கோல்லேருந்து அந்த காலத்தில் வந்து செட்டில் ஆனவங்க அப்படின்னு அது ஒரு சர்ச்சை அது ஓடிட்டு நம்ம அதெல்லாம் தாண்டி கருணாநிதி ஐயாவிலேருந்து கணக்கு எடுத்துப்போம். அதுக்கு முன்னால் எப்படின்றத விட்டுடுவோம். அப்போ வந்து நீங்கள் வந்து வயநாட்டில் வந்து அவர் நிற்கலாம், பிரியங்கா காந்தி வந்து நிற்கலாம், இவங்க மாறி மாறி எங்கே வேணாலும் நிற்கலாம். ஐயா அவர் வந்து காரைக்குடியில் வந்து இப்போ என்னென்னா நேற்று கூட ஒரு அந்த ஏதோ ஒரு அந்த பரப்புரையும் போது கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருந்துருக்காங்க. கார்த்தி சிதம்பரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதான் இப்போ 2 நாள் முன்னால் அப்போ வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து மரியாதை நிமித்தம் இவர் சீமான் அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி அங்கே உள்ள ஆளுங்களை கேட்டிருக்காரு. சீமான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அதை தவிர்த்துட்டு போயிட்டாராம். ரைட்டு, அது அவங்கவுங்க விருப்பம், சந்திக்கிறது சந்திக்காது. ரெண்டாவது இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனம். ஏன்னா அது பண்ணதில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா கார்த்தி சிதம்பரத்துக்கு அவருக்கே பிரச்சனை ஆகிடுச்சது. இந்த புலிப்படை நம்ம கருணாஸ் நிற்கிறாரு, முக்குளத்தோர் புலிப்படை, அதான் புலிப்படை அது அவர் கருணாஸ் நடிகர். அவர் பக்கத்தில் சிவகங்கையில் நிற்கிறாரு. அவர் சிவகங்கைக்காரர் இல்லை, அவருக்கு வேறு ஊர், தென்மாவட்டத்து ஊர் ஏதோ சொந்த ஊர். அப்போது வெளியிலேருந்து வந்து நிற்கிறதெல்லாம் தப்புன்னு சொன்னால் அப்போ அவரை வந்து அது பாதிக்கிற மாதிரி வருது இல்லை. கேள்வி கேட்குற மக்கள் கேட்பான்ல, ஏன்பா கருணாஸு அவர் சீமானை நிற்கக்கூடாதுன்னு கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு, ஆனால் அவரே உனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. இது நான் என்ன சொல்கிறேன்னா, சீமானுடைய குரல், நாம் தமிழர் கட்சியின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிப்பது இந்த முறை அதிக சாத்தியம் இருக்கிறது. ஒலிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி கருத்துக்கள் அங்கே ஒலிக்க பண்ணும். நான் வந்து பெரிய ஆட்சியை பிடிச்சிட போகிறாங்க நாம் தமிழர்லாம் சொல்லலை, எதிர்பார்க்கல. குரல் ஒலிக்கணும். ரெண்டாவது, தவறுகள் நடக்கும்போது தட்டி கேட்பதற்கு எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும், அந்த தைரியம் இருக்க வேண்டும், அந்த கருத்து நேர்மை இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சி ஆகும். உங்களுக்கு லாபம் வந்தால் வந்து கேட்பான், இல்லைன்னா கம்முன்னு வந்து நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோன்னு ஒரு நாடகம் ஆடிட்டு போகிறது. இந்த மாதிரி ஒரு நாடக அரசியல் கூடாது, மக்களுக்காக உள்ள அரசியல் வரணும் அப்படின்ற வகையில் இந்த தடவை நாம் தமிழர் கட்சி இதில் சட்டமன்றத்துக்கு போகணுங்கிற விருப்பம். ஒரு சில கருத்து கணிப்புகள் 2 சீட்டு வருன்றாங்க, 4 சீட்டு அவருக்கு வருன்றாங்க, 10ன்னு இப்போ வருது. இதெல்லாம் வந்து மக்கள் தீர்ப்பு, நம்ம வந்து ஒன்றும் சொல்லலை. நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இதை தொடர்ந்து மாற்றுன்னு இப்போது தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தா ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். ஆனால் மாற்றுன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் திமுக அதிமுக என்ன கடந்த காலங்களில் செஞ்சுருக்காங்களோ அதையே மீண்டும் செய்கிறாரு. ஒரு படி மேலே போயிட்டு அந்தோனியார் சர்ச்சில் வந்து முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய வீடியோக்கள் வெளியே வருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் படுத்து சாமி கும்பிட்றாரு. என்ன சொல்ல ஆசைப்படுறாரு? அவர் ஒரே நாளில் வந்து 3 மதமும் வந்து அவர் பார்த்தாராம். அதாவது இந்து மத கோயிலுக்கும் போயிட்டாராம். அங்கே போகும்போது திருநீரிட்டுருக்கிறாரு. அப்புறம் வந்து அந்தோனியார் சர்ச், அந்த சர்ச்சு போயிட்டு அங்கே முட்டிக்காலால் அது ஏதோ ஒரு பிரார்த்தனை அவங்க கிறிஸ்தவ முறைப்படி அது செஞ்சுருக்காரு. நம்ம ஏன் செய்கிறாருன்னு நம்ம கேட்கல. ஆனால் இவ்வளோ நாள் செஞ்சாரா? இதுக்கு முன்னால் நடிகராக இருந்தார், இல்லை கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆகுது, எந்த சர்ச்சிலையாவது போய் இந்த மாதிரி இந்த முட்டிக்கால் போட்டு பிரார்த்தனை பண்ணாரா? இப்போ வந்து பண்ணும்போது அப்போ என்ன வருது? அரசியலுக்காக மட்டும்தான், தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த நாடகம்ங்கிறது தானே. கோயிலுக்கு போகிறோம் வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து துர்கா ஸ்டாலின் அம்மையார் கோயிலுக்கு போவதை யாராவது கேள்வி கேட்குறாங்களா? இல்லை, அவங்க சொல்லக்கூடாது. ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு 2 கோயிலோ 3 கோயிலோ மாறி மாறி வெளியூரில் அங்கே போகிறாங்க. அவர்களுடைய உரிமை, நம்பிக்கை, விருப்பம். யாருமே எந்த கேள்வியும் கேட்குறது இல்லை. இஞ்சி போனால் என்ன கேட்பாங்க? அவங்க வீட்லேயே முதல்வர் வீட்லேயே வந்து அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாரு, அவங்க பையன் இல்லைன்றாரு, சனாதனம் வைக்கணுன்றாரு. ஆனால் அந்த அம்மாவே வந்து
அவங்க பையன் வந்து நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மணந்து கொண்டதால் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு உதயநிதி பேசினார். ஜனங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் அம்மா கோயிலாக இன்னும் இந்துவாக இருக்காங்களே, நீ பையனாக இருக்கிறவன் அம்மா அப்பாவுடைய மதத்தில் வருவியா இல்லை கல்யாணம் பண்ண பொண்டாட்டி மதத்துக்கு போவியா? அப்பா அம்மா என்ன மதமோ பசங்க அதே மதம், பசங்க அந்த மதம். கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கலாம், சாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை நீ வந்து அதிகாரபூர்வமாக மதம் மாறி இருந்தால் அது வேறு விஷயம். அதிகாரபூர்வமாக மதம் மாறுறதுன்னா எல்லாமே மதமாட்டத்துக்கு இந்த ஞான ஸ்நானம்னா ஏதோ ஒரு வழி இருக்குது. சும்மா அரசியலுக்காக சொல்கிறது தானே. அங்கே போனால் நான் கிறிஸ்டியன்றது, இங்கே வந்தால் நான் முஸ்லீம்ன்றது, சனாதனத்துக்கு எதிரின்னு அங்கே சொல்கிறது. அப்புறம் பார்த்தா கோயிலில் போய் இப்போ இந்த தேர்தலும் போது உதயநிதி கூட சில கோயில்களுக்கெல்லாம் போயிருக்காரு. எல்லா மந்திரிகளும் போகிறாங்க. யார் யாரெல்லாம் வந்து கடவுள் இல்லைன்னு பேசுகிறானோ, நான் 100 கோயில்கள் இடித்தேன்னு சொன்ன டிஆர் பாலு பார்த்தீங்கன்னா அவர் போலியா கோயிலுக்கெல்லாம்? இப்படி இவங்க இந்த அரசியலுக்காக போகிறது. ஒரே நாளில் 3 போய் நான் வந்து மதமும் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கேரவனில் அந்த வண்டியிலேருந்து வந்து ஒரு தம்பதி வந்து வெளியே வராங்க. புதுசாக கல்யாணம் அன்றைக்கி பண்ணுறாங்க. இது வந்து இந்த பவன் கல்யாண் பண்ணார் ஆந்திராவில். அதை பார்த்துட்டு அதே ஸ்டைலில் பண்ணணும்னு ஒரு பண்ணுறார் போல இருக்கு. இல்லை இப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இப்போது இருக்கிற நிலைமையை பார்த்தா முதல்ல விஜய் வந்து அப்படியே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடுவார்னு ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. அப்புறம் நிறைய சொதப்பல்கள். இதில் பார்த்திங்கன்னா எடப்பாடி தொகுதியில் பார்த்திங்கன்னா அதை நம்ம எடப்பாடியார் நிற்கக்கூடிய தொகுதியில் யார் வந்து கேண்டிடேட்டாக போட்டாரோ அருண்குமார்னு அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு அதில் ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டபோது அவர் ஆளே எங்கே போனார்னு தெரியல, அப்ஸ்காண்டிங். அது சொல்கிறாங்க ஏதோ அதிமுகவில் வந்து விலை கொடுத்து அவர் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் பயந்து போய் இப்போ ஓடிட்டு ஏதோ காரணமாக மட்டும் ஒதுங்கிட்டார். ஒதுங்க மட்டும் இல்லை, ஊர்லேயே எங்கே இருக்காருன்னு தெரியல, அப்ஸ்காண்டிங்கு. இப்போ இப்போ இவங்க கேண்டிடேட்டும் வேறு ஆள் போடல. இப்போ திடீர்னு கார்த்தின்னு ஒரு ஆள் அந்த ஆள் எல்லா கட்சிகளும் இருந்திருக்காரு, வேறு சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருந்திருக்காரு. அவர் சுயேட்சையாக வந்து மனு போட்டிருக்காரு. அவருக்கும் தாவேக்காக சம்மந்தம் இல்லை. விஜய் வந்து நான் இந்த சுயேட்சை வேட்பாளரை எடப்பாடியில் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா எடப்பாடி முக்கியமான ஒரு தொகுதி, நட்சத்திர தொகுதி. எடப்பாடியார் நிற்கிறதுனால, அதிமுக தலைவர் நிற்கிறதுனால அந்த இடத்துல நான் தாவேக்கா நிற்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுயேட்சையாக ஒருத்தர். அதாவது நிறைய இடத்துல வந்து தாவேக்கா வேட்பாளர்களே வந்து எதிர்கட்சி வேட்பாளர் திமுக அதிமுக இவங்ககிட்ட விலை போயிட்டாங்க, காசை வாங்கிட்டு ஒதுங்கிடுறாங்க அப்படின்ற பேர்லாம் வெளியில் தகவல் வருது. இதில் பல விஷயங்கள் நடக்குது, அதில் இதுவும் ஒன்று. இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் வரலைன்னா எல்லோரும் இப்போ மறுபடியும் ஜனநாயகனுக்கு பதிலாக அந்த ப்ரொடியூசருக்கு வேறு படம் நடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி பத்திரிகையில் வந்திருக்கு. ஏற்கனவே நம்மளே கூட பேசியிருக்கோம். 3 டேரக்டர்கிட்ட வந்து ஜூலைக்கு அப்புறம் நான் படம் பண்ணுறேன்னு சொல்லி கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு விஜய்னு. தொழில் ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அரசியலும் வந்து சரியாக வரலன்னு வைங்க, சினிமாக்காக திரும்பி போய் நடிக்கிறது தப்பில்லை. அவருக்கு 200 கோடி வாங்குறாருன்றாங்க. அது எவ்வளோ, 100 200 ஜனங்க பார்த்து ரசிக்கிற வரைக்கும் சினிமாவில் நடிக்கலாமே, தப்பில்லையே. இல்லை ஒரு கால் இப்படி நினைக்கிறாரோன்னுமோ, இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கிற மாதிரி தனியாக ஒரு தொழில், இந்த மேட்ரிமோனி, இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற ஏதாவது ஒரு இந்த பீரோ மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம். நிறைய இப்போ தான் வந்துருக்குது இல்லை மேட்ரிமோனியல் பீரோன்னு. இது ஏன் திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா வந்துச்சுன்னு தெரியல. அதுவும் தேர்தலுக்கு 2 நாள் 3 நாள். இது வந்து இப்போ சென்னையிலலாம் கூட வந்து நிறைய இடங்களில் பேசுவார்னு பேசுகிறதுக்கெல்லாம் அனுமதி வாங்கிட்டு பேசாமையே போயிட்டார். அது வந்து அவர்களுடைய தொண்டர்களுக்கு வந்து ஒரு சோர்வு, ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. ஏற்கனவே வந்து இவரோட அந்த அந்த அந்தம்மா ரஞ்சனா நாச்சியாரா அவங்க வந்து ஒரு ஏதோ நல்ல ஆலோசனை சொல்ல போய் எல்லாரையும் அவங்க கண்ணாமுன்னு கெட்ட வார்த்தையில் கொச்சையாக திட்டி அந்த அம்மா வந்து திமுக போயிட்டாங்க. அப்புறம் அந்த பின்னால் அஜிதா அக்னல், ஆமாம், அவங்க வந்து ரொம்ப சீட்டு தரலன்றது மட்டும் இல்லாமல் சரியாக வந்து ட்ரீட் பண்ணல, ஒதுக்குறாங்க. அதாவது அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் கூட தரமாட்டேன்டாரு. இத்தனைக்கும் அவங்க குடும்பத்துக்கு 25 வருஷமாக தெரியுமா. அவங்கன்னா அவங்க கூட அவங்க அப்பா அம்மா இந்த குடும்பத்தை, விஜய் குடும்பத்தை 25 வருஷமாக தெரியுமா.
ஆனால் அப்படி நான் வந்து கட்சிக்காக அதெல்லாம் பண்ணியிருக்கேன், இவருடைய இயக்கத்துக்காக முன்னாள் ரசிகர் மன்றத்துக்காகலாம் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கே வந்து ஆனால் இவர் பேசுகிறதெல்லாம் என்ன சொல்கிறாரு, மக்கள் எப்பொழுது வேணாலும் எளிமையாக வந்து என்னை சந்திக்கலாம். இதில் வேற வந்து அவருக்கு என்ன புரியுதுன்னே நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, கீழே இருக்கிறவங்கலாம் வந்து தாவேகானா அது தற்கொலைன்னு ஒரு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க, தற்கொலைன்னு. சரி, நம்ம அந்த மாதிரி போக வேண்டாம்னா கூட இவரே என்ன பேசுகிறாரு, நான் ஜெயிச்சதுக்கப்புறம் எங்கள் திருச்சி கிழக்கு அப்புறம் பெரம்பூர்லேயும் 2 தொகுதிக்கும் ஜெயிச்சு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து மக்களை வந்து சந்திப்பேன், என்னை மக்கள் எளிதாக சந்திக்கலாம். 2 தொகுதியிலையும் முதல் விஷயம் எளிதாக சந்திக்கலாம்னா அப்புறம் ஏங்க 25 பவுன்சர் வச்சுருக்கீங்க சுற்றி, அது கம்பில் கிரீஸெல்லாம் தடவுறீங்க, வந்தவனெல்லாம் தூக்கி கீழே தள்ளுறீங்க, மெத்தாட்டிக்கு மேலேருந்து கீழே தூக்கி போகிறீங்க, உயிர் என்ன ஆகுதுன்னு. எளிதாக சந்திக்கலான்னா சந்திக்க வேண்டியதானே? அது இல்லை. ரெண்டாவது, 2 இடத்துலையும் நீங்கள் தப்பி தவறி ஜெயிக்கிறதாவே வச்சுப்போம். நம்ம எல்லாருமே வந்து நல்லதாகவே நினைப்போம். 2 இடத்துலையும் ஜெயிச்சா ஒரு இடத்துல நீங்கள் ராஜினாமா பண்ணணும். 2 இடத்துலையும் எம்எல்ஏவாக இருக்க முடியாது. ஐயோ, இது கூட தெரியாமல் இவரே அரசியலுக்கு வராருன்னா அப்போது இவருக்கே அரசியல் தெரியலன்னா இவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, தொண்டர்களுக்கு எவ்வளோ தெரியும், நிர்வாகிகளுக்கு என்ன தெரியும் அப்படின்றது. அது எப்படி ஒரு 2 இடத்துலையும் ஜெயிக்கலாம், ஆனால் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி ராஜினாமா பண்ணணும், அதுக்கு 6 மாதம் பொறுத்து இடைத்தேர்தல் வரும். இந்த அடிப்படை அரசியல் விஷயம் இவருக்கே தெரியலன்னா அப்படி தான் இருக்குது தாவேகாவுடைய அரசியல். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன சொல்லுங்கள்? திருமாவளவன் அவர்களோட அந்த நிலைப்பாடை எப்படி சார் பார்க்குறீங்க? மாறிட்டே இருக்கு ஒரு நாளும். சிறுத்தை ஒன்று பூனையானது, புலி ஒன்று பூனையானது தான். அதாங்க, புலினாலும் சிறுத்தைனாலும் ரெண்டும் ஒரே இனம் தானே வச்சுங்க. புலி ஒன்று பூனையானது, இல்லை புயல் வந்து புஸ்வானமானது, ஏதாவது அந்த மாதிரி வச்சுங்க. அடங்க மறுத்தவரை அடங்கிட்டாங்க. ஆமாம், அடங்க மறுத்தவரை அடங்கி இருன்னு விட்டுட்டாங்க, அத்துமீறினவரை சத்தம் போடாதேன்னு சொல்லி உட்காத்தி வச்சுட்டாங்க. என்னன்னா அவர் வந்து இப்போது, அதாவது அவர் தான் முதல்ல அந்த பிரச்சனையை கிளப்பினவரே. பிரேமலதா அவர்களுக்கு அவங்க 10 சீட்டா, 10 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா. அதான் ராஜ்யசபா இல்லாமல் 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை, அதை மென்ஷன் பண்ணோம்ல சார். அதான் 10+1. அந்த 10+1 வந்து கொடுத்தது வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இவர் வந்து இப்போ 2 மாதம் முன்னால் வரைக்கும் அந்த அம்மா வந்து வேறு மாதிரி பாதுகாப்பு இல்லாத தமிழகம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஒரு பெண்ணாக வலி, அந்த வலியை உணர்கிறேன்னு பில்டப்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பேசுனாங்க. இப்பயும் பேசுகிறாங்களே. இல்லை, இப்போ ஸ்டாலினை வச்சுக்கிட்டே அண்ணன் ஸ்டாலினுக்கு எதிராக உள்ள ஒரே ஒரு குற்றச்சாட்டு இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துகிறாங்க. கஞ்சா வைக்கிறதும் பெண்கள் பாலியல் கொடுமை. ஆமாம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்க. அப்புறம் அந்த தீபத்தூன் விஷயத்தில் வந்து இவர் ஏவா வேலு வந்து இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு, 50 வருஷம் ஆனாலும் அங்கே நாங்கள் விலைக்கேற்ற விட மாட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. கோர்ட்டில் விவகாரம் அது ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே யாரெல்லாம் வந்து இந்த கமிஷனரு, இந்த போலீஸ் கமிஷனரு, அதுக்கப்புறம் அந்த கலெக்டர்லாம் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு அந்த கேஸு இன்னும் நிலுவையில் இருக்குது. தீபத்தூன் விஷயம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்டாண்டு இன்னமும் வந்து அங்கே இது ஏற்றக்கூடாது, அந்த இடத்துல ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவோட ஸ்டாண்டு. ஏவாவேல் கூட 50 வருஷம் ஆனாலும் நாங்கள் வந்து ஏற்ற விட மாட்டோம்லாம் பேசியிருக்காரு. இந்த அம்மா பிரேமலதா வந்து திருப்பரங்குன்றம் திமுக, அந்த அம்மா வந்து பேர் கிருத்திகா தங்கபாண்டியன்னு அவங்க பெண்மணி, அவங்களுக்கு இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க கூட்டணி கட்சி தலைவருங்கிற முறையில். யார்? பிரேமலதா. பண்ணும்போது சும்மா இருக்க வேண்டியதானே. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றியே தீர்வோம், அதற்கு கிருத்திகா அவர்கள் பாடுபடுவார். அந்த அம்மா அப்படியே பேனு பார்க்குது, பிரம்ம பிடிச்சா மாதிரி. ஏன்னா அவங்க தலைமை வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ இது ஆமான்னு சொல்லி ஆமாம்மா நான் வந்தா அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் அங்கே பிரச்சனை. இந்த அம்மாவை ஏன்டா கூப்பிட்டு வந்தோன்ற அளவுக்கு ஒரு ஒரு இந்த சூழ்நிலை வந்துடுச்சு. திருமாவளவன் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆச்சரியமா, நான் தான் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்து பரிந்துரை பண்ணேன், பிரேமலதா அவர்களை கூட்டணியில் சேர்த்துங்க,
சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு அதிகமான தொகுதியில் கொடுங்க, அதனால் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும்னு சொல்லி நான் தான் கேட்டேன். முதல்ல ஆரம்பித்ததே இவர் தான். புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்க, நாங்கள் எவ்வளோ வருஷமாக உங்கள் கூடவே இருக்கோம்னு பேசுனது இவங்களும் பேசுனாங்க. காங்கிரஸும் அதனால தான் எப்படியா இருந்தாலும் தாவேகா பக்கம் போகிற மாதிரி கடைசி நிமிஷத்தில் தான் இந்த பக்கம் திரும்பினாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு குறைச்சி கொடுத்தாங்க. கம்யூனிஸ்டுகளும் வந்து பிரேமலதாவுக்கு அதிகமாக கொடுத்தது வந்து அவங்களும் வந்து அதை மறைமுகமாக கண்டித்தாங்க. அவங்க பேரை சொல்லி இல்லைன்னா கூட புதுசாக வந்தவங்களுக்கு கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு அதில் ஒரு நியாயம் இருக்க தான் இருக்குது. கூடவே உங்களுக்கு இருக்கிறவனை விட்டுட்டு எங்கேருந்தோ வந்தவனுக்கு வந்து நீங்கள் ஒரேடியாக மரியாதை கொடுத்தீங்கன்னா அந்த கேள்வி வரத்தான் செய்யும். அது மாதிரி வரும்போது இப்போ இவர் என்ன சொல்கிறா, அது நடந்துச்சு இன்னைக்கு கொடுது. அதுக்கு என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, திமுக வந்து முக்கியமாக வழக்கமாக வந்து ஒரு தொகுதிக்கு இவ்வளவுன்னு விட்டமின் ரிலீஸ் பண்ணுவாங்க. விட்டமின்னா தெரியும்ல உங்களுக்கு? புரியுது. எனர்ஜி பானம். அவங்களுக்கு எது எனர்ஜி பானம்னா? ஆமாம், அது என்ன வேணுமோ அது பார்த்து இப்போ ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் போகும். அந்த ஸ்வீட் பாக்ஸை ஏதோ ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி லைட்டாக கொடுத்துட்டு மிச்சம்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து திருமாவளவன் வந்து நடுவில் அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு சொல்லி அப்புறம் நிற்காமல் காங்கிரஸ்காரர் ஒருத்தருக்கு அவர் பையன் இளைய பெருமாளுடைய பையனை கொடுத்து இதெல்லாம் பண்ணி இந்த குழப்பம்லாம் பண்ணதுனால இவரால் வந்து கெட்ட பேர் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்களே பார்த்துங்க. ஃபர்தராக வந்து ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்வீட் பாக்ஸ் இல்லைன்னு சொன்னால் தேர்தலை எப்படி மீட் பண்ணுறது? கசப்பாக இருக்குமே. கசப்பான தேர்தல் ஆகிடுமே இந்த தடவை. வேட்பாளர்கள் விசிகா வேட்பாளர்களுக்கும் சரி விசிகாவுக்கும் சரி. ஆனாலும் வந்து எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா கெஞ்சர் அளவுக்கு போயிட்டார். நான் தான் பரிந்துரை பண்ணேன்றார். யார்? பிரேமலதாவை உள்ள கூட்டணி கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து அதிக சீட்டு கொடுக்கணும். நான் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவங்க தான் சகோதரி பிரேமலதான்னு சொல்லி மேடையில் பேசும்போது, ஸ்டாலின் சார் மேடையில் இருக்கும்போது பேசும்போது அந்த அம்மா வந்து எந்திரிச்சு கூட நிற்காமல் ஒரு கும்பிடு கூட போனாமல் இருந்தது. எல்லா இதுலேயும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து அவருடைய இதில் அறிமுகப்படுத்தும் போது வேட்பாளர் வரிசையாக எல்லோரும் எந்திரிச்சு அந்த மாதிரி எந்திரிச்சு நின்றுது. இவர் திருமாவளவன் சொல்லும்போது அப்படி பார்த்துட்டு இருந்துச்சு உட்காந்துட்டு. ஜனங்களை பார்த்து கூட கும்பிடு போடலன்னு நம்ம கூட பேசணும். இப்போ சொல்கிறாரு அது ஒரு தப்பே இல்லை, அவங்க எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ பாக்கி வேட்பாளர்லாம் எழுந்துன்னா அவனை பார்த்தா எப்படி தெரியுது? புரியுது என்ன சொல்ல வரீங்கன்னு. நான் எப்படி தெரியுதுன்னு கௌரவமாக கேட்டேன். வேறு வார்த்தை எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதுதானே பண்பாடுங்க. இப்போது நான் வந்து நீங்கள் நானும் எங்கேயோ ஒரு பொதுவான இடத்துக்கு போகிறோம். உங்களை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல வச்சுக்கோ. ஒரு உதாரணம், இவர் தாங்க அரசியல்காரன் சரண்ராஜ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்கீங்க? வணக்கம் சொல்லுவீங்க. ஏதோ ஒரு வணக்கம் சொல்லுவீங்க, அதில் ஒரு கை கொடுப்பீங்க. ஏதோ அதாவது ஒரு வணக்கத்துக்கான ஏதோ ஒரு அறிகுறி, உடல் ரீதியாகவோ வாய்மொழியாகவோ. இதுதானே ஒரு இதில் வந்து ஒன்றும் தமிழ் பண்பாடு, இங்கிலீஷ் பண்பாடு, தெலுங்கு பண்பாடு இதெல்லாம் நம்ம பேசலை. இது ஒரு மனித பண்பாடு இல்லையா? இவர் தாங்க அப்படின்னு சொன்னால் வணக்கங்க, குட் மார்னிங்க, நீங்கள் என்ன மொழியில் வேணாலும் பேசுங்க. அது பண்ணலைன்னா அது ஒன்றும் தப்பே இல்லை. அவங்க ஏன் எந்திரிக்கலைங்கிறத என்கிட்ட விவரமாக சொல்லிட்டாங்க. நான் அதை ஏற்றுக்கிட்டேன். திருமாவளவன் நிலைமை ரொம்ப இவ்வளவு மோசமாக இருக்கிறதுக்கு காரணமாக அதுவும் சொல்லிட்டேன். ஸ்வீட் பாக்ஸு போய் சேரல ஏன்னா ஆகுன்னு சொல்கிறேன். இப்போ வர கருத்து கணிப்புகளில் பார்த்தா 8 வந்து 1 தேர்னாலே பெரிய குளம் மட்டும்தான் தேருன்றாங்க திருமாவளவனுக்கு, அதாவது விசிகாவுக்கு. 8 1 தான். நான் கூட சில நிகழ்வுகளில் பேசியிருக்கேன். திருப்போரூரில் பொது தொகுதி, அங்கே ஒரு தலித் இவர் பட்டியல் சமூகம் தான் நிற்க வச்சுருக்காரு திருமாவளவன். திமுகலேருந்து எந்த நிர்வாகியுமே வந்து பிரச்சாரத்துக்கு வரல. ஃபோன் அடித்தா எடுக்கலன்னு சொல்லிட்டு அங்கே மேலேயும் கூப்பிட்டு சொல்லிட்டார் திருப்போரூரில். நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் விட்டுட்டாங்க. எதுவும் நடக்கலை. கடைசி வரைக்கும் அந்த வேட்பாளர் அவர் மட்டும் அவங்க விசிகே பண்ண போகிறாங்க. அதில் போகும்போது என்ன பிரச்சனை வருது? எந்த தொகுதியிலையுமே இந்த சாதி பிரச்சனைகள் பல தொகுதிகளில் இருக்குது. இவங்க அது உள்ளே போனால் அங்கே பிரச்சனை, அவங்க இங்கே கொடி நட்டா பிரச்சனை. ஓட்டு கேட்க வரும்போது இப்போவே திமுகவில் பல இடங்களில் அதாவது பட்டியல் சமூகம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும்
விசிக தொண்டர்கள் பின்னால் 10 பேரை கூப்பிட்டு போகிறாங்களாம். மற்ற ஜாதியினர் வன்னியரோ முக்குளத்தோரோ இல்லை கவுண்டரோ அந்த மாதிரி வேறு வேறு ஜாதியினர் இருக்கக்கூடிய இடங்கள் போகும்போது இந்த தலித், அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்து இல்லாத இவரை முக்கியமாக பறையர் இவங்களை நீங்கள் வரவே வேணான்ட்டாங்க எங்கே பின்னால் கும்பல் கூட்டத்தில். அப்போ எது தீண்டாமை? இதில் தீண்டாமை கேட்டால் அப்புறம் அவர் பெரியார் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னாருன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி பெரியாரெலாம் தீண்டாமையை ஒழிக்கணுன்றதுக்காக சொன்னார்னா அதெல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா இன்னமும் 2026 இப்படி தீண்டாமை திமுக பண்ணுறாங்கன்னால் துரைமுருகன் சொல்லலையா? ஒரு பிரச்சார வேனில் ஏறின ஒரு விசிக நிர்வாகி எனக்கு சமமாக இப்படி நிப்பியா நீ இறங்கு கீழனார். நம்ம அதை கூட பேசணும். அப்போ இந்த இவ்வளவு மோசமாக இருக்குது தீண்டாமை. ஆனால் விசிகா திருமாவளவனுடைய நிலைமையை பார்த்தால் நமக்கு ஒரு அனுதாபம் தான் ஏற்படுகிறது. பட் அனுதாபம் ஏற்படும் அதே சமயத்தில் அவர் தன்னுடைய இயக்கத்தின் கோட்பாடு ஒரு சீமான் மாதிரி ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை அப்படின்றதில் கொஞ்சம் உறுதியாக இருந்திருந்தாருன்னா அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இப்போ கூட சமீபத்தில் அந்த சிந்துஜான்னு ஒரு பொண்ணு அந்த கூப்பன் கிடைக்கல, ஏதோ அந்த பாத்திரம் கிடைக்கலன்னு சொல்லி தற்கொலை பண்ணிடுச்சேன். அது கூட போய் பார்க்கலையே, அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு அனுதாபம் கூட ஒரு வெளியில் ஒரு அறிக்கை கூட வெளியில்லை, வருந்துகிறேன் அப்படின்னு கூட சொல்லலையே. அந்த ஆகாஷ்னு ஒரு கஸ்டடியல் டெத்தில் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட வேணாம், வருத்தம் தெரிவித்து ஒரு அறிவிப்பு. அப்படின்னா அடிமை சாசனம் எதுக்காக திமுகவுக்கு கொத்தடிமையாக எதுக்காக இருக்கணும்? அப்படி ஒரு இயக்கம் நடத்தணுன்ற அவசியம் என்ன? அதே மாதிரி இதை சொல்லி முடிச்சுடுவோம். ஒரு கோடி ஆம்சாங் அவர்கள் அந்த ஆம்சாங்குடைய கொலைக்கு பிறகு ஆம்சாங் அவர்கள் அவர் மீது இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்னு இந்த விமர்சனங்கள்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. அப்படி பார்க்க போனால் செல்வ பெருந்தகையும் கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டார் ரியல் எஸ்டேட்டில். இந்த ரியல் எஸ்டேட்டில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது நிறைய பேர் பண்ணிட்டாங்க, சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும், ரைட். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த பறையர் இனத்தை சேர்ந்தவர் என்றால் அவர்கள் விசிகாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இயக்கத்தில் இருந்தாலும், இயக்கத்திலேயே இல்லைனாலும் ஆம்சாங் பல பேரை படிக்க வச்சுருக்காரு, பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, உதவிகள் செஞ்சு குடும்ப திருமணம் மற்ற துக்க நிகழ்வுகள்லாம் அதான் செலவுக்கெலாம் பொதுவாக அவருடைய அந்த ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா அப்படி தான். அவருடைய மனைவி பொற்கொடைக்கு சீட்டு அதிமுகவில் கொடுத்த போது அவங்க தனியாக அந்த பகுஜன் சமாஜ்னு சொல்லி அது ஒரு தனி அணியாக ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதிமுகவில் சீட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க, திருவிக நகர் இல்லையா? ஆமாம், திருவிக நகர். அப்போ நான் அதிமுகவை பாராட்டுகிறேன், அவர்கள் பொற்கொடி சகோதரி அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொன்னார். இப்போ என்னென்னா அந்த திருவிக நகரில் போய் பொற்கொடிக்கு எதிராக திருமாவளவன் பிரச்சாரம் நேற்று வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன்னு சொல்கிறது. அப்போ அது உண்மையா? இது உண்மையா? நீங்கள் பிரச்சாரமே பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அது சும்மா அதாவது உதட்டளவில் சொன்ன வாழ்த்து, உள்ளத்தளவில் வரல. நம்ம என்ன நினச்சோம், திருமாவளவன் என்னதான் இருந்தாலும் அந்த தன்னுடைய இனம் அப்படிங்கிறத விட்டு கொடுக்காம சாதி, ரெண்டாவது அம்சாங்க மேலே உள்ள விமர்சனங்களை தாண்டி அவர் எவ்வளோ நல்லதுகளையும் செய்திருக்கிறார், அதனால தானே அவருக்கு அப்படி ஒரு மரியாதை இருந்தது. அப்போ அந்த குடும்பத்திற்கு அவர் ஒரு மரியாதை செலுத்துகிறாரு அப்படின்னு திருமாவளவன் மேலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை வந்துச்சு. அந்த மரியாதையை ஒரு வாரம் கூட அவளை கெடுத்துக்கிட்டார். ஆனால் அதே சமயத்தில் போய் ஜெகன்மூர்த்தி அவர்கள் எங்கேயோ நிற்கிறார் அதிமுக கூட்டணியில், புரட்சி பாரதம். அங்கே நான் பிரச்சாரத்திற்கு போக மாட்டேன், ஏனென்றால் அவர் அதே பறையர் இனத்தை சேர்ந்தவர், அவருக்கு எதிராக இத்தனையும் அவர் எதிர்கூட்டணியில் இருக்கார். அப்படி நீங்கள் பார்க்க போனால் ஒரு இதுலேயும் இந்த ஒரே ஜாதியில் இப்போ கொங்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 குரூப் இங்கே இருக்கும், ஒன்று அதிமுக குரூப்பில் இருக்கும். முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா போன தடவை எஸ்டிபி அங்கே இருந்துச்சு, இந்த தடவை இங்கே வந்துச்சு. அவங்களதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முஸ்லீம் கட்சி சின்ன கட்சியாக இருந்தாலும் அதிமுக பக்கமும் இருக்குது, இவங்க பக்கம் ஒரு 4 கட்சி இருக்குது. இப்போ ஜாதி மதத்தை தாண்டி அது இந்த பக்கமும் இருக்காங்க, அந்த பக்கமும் இருக்காங்க. திமுக அதிமுக பொறுத்தவரைக்கும் இவர் ஒன்று
நான் வந்து இன்னும் அந்த இடத்துல பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன்னு ஒரு கொள்கையில் கரெக்டாக இருக்கணும். இவரே பொற்கொடியை வந்து ஆதரவு, வரவேற்பு, பாராட்டுகள், வெற்றி பெற வாழ்த்துகள்னு சொல்லிட்டு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாருன்னா இவர் வந்து அப்படின்னா ஏன் அப்போ யார் வந்து இவரை கட்டாயப்படுத்துகிறாங்க பிரச்சாரம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கட்டாயத்துக்கு இவர் வந்து ஆளாகிறாரு, அவங்க சொல்றதை கேட்குறாருன்னா எதுக்கு ஒரு கட்சியை பேசாமல் கட்சியை கலைச்சிட்டு திமுகவில் வந்து மெர்ஜ் பண்ணிட வேண்டியதானே? சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை வந்து கொண்டு போய் பாஜகவில் சேர்த்துட்டு அவர் பாட்டில் இருக்கார்ல. மக்கள் நீதி மைய தலைவர் அவர் வந்து எம்பி வாங்கிட்டு கிட்டத்தட்ட கட்சியை கலைக்கலையே தவிர கலைஞ்சா மாதிரி தான் அது. பேசாமல் திமுகவோட மெர்ஜ் பண்ணி விட்டுற வேண்டியதானே? இவரும் திமுகலேயே எங்கேயாவது ஒரு சீட் வாங்கி எம்எல்ஏ வாங்கிட்டு போக வேண்டியதானே? மந்திரியாக கூட ஆகலாமே. தனியாக இயக்கம் நடத்தணும்னு ஆசையாக இருக்குது, தலைவராக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஒரு கொள்கை கோட்பாடு, அதில் ஒரு நேர்மை இல்லை, கருத்தியல் நேர்மை இல்லை என்றால் நம்ம என்ன சொல்கிறதுன்னா எப்படி இந்த இயக்கத்தை அவர் காப்பாற்றப் போகிறார் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. இந்த தேர்தலில் வந்து விசிகாவுடைய நிலைமை, அவர்கள் தேமுதிக வந்து கிட்டத்தட்ட 10ல் வந்து ஒரு சீட்டு ஜெயித்தாலே பெருசு, 9 இடத்துல வந்து தோல்வி தான் காணணும்னு கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. இந்த மாதிரி பல கட்சிகளுடைய கதி வந்து கேள்விக்குறியாக இருக்கு. அதுவும் இந்த சிறிய கட்சிகள், அதாவது ஏதோ ஒரு கூட்டணியோட நம்பி இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீமான் வந்து அதனால் வந்து அவருக்கு வந்து பலமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. கூட்டணி சேர்ந்தால் சில லாபங்கள் கிடைக்கலாம், அரசியல் லாபங்கள். அதை அவர் வேண்டாம் என்று முடிவு செய்து கூட்டணி இல்லாமல் நிற்கிறார். இவங்களுக்கு இந்த அதாவது யாருக்கோ அடிமையாக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. திருமாவளவன் போன்றவர்களுக்கோ பிரேமலதா போன்றவர்களுக்கோ. ஒரு சீமானுக்கு அந்த அவசியம் இல்லை என்ற வகையில் அவர் சுதந்திரமாக செயல்படுகிறார். அவருக்கு என்ன விருப்பமோ அந்த கொள்கை கோட்பாடு பிரகாரம் பண்ணுறாரு. மக்கள் தான் முடிவு செய்யணும். கருத்தியல் நேர்மை, அரசியலில் நேர்மை முக்கியமா இல்லை சந்தர்ப்பவாதம் முக்கியமா, எதை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணுங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும். பார்ப்போம். தமிழகம் வெல்லட்டும். நம்ம வந்து இவர் தொடரட்டும், அவர் தொடரட்டும், நம்ம அந்த பாட்டெல்லாம் பாட வேணாம். நம்மளை பொறுத்தவரை தமிழ் வெல்லட்டும், தமிழகம் வெல்லட்டும். ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.